ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. காங்கிரஸ் ஒரு தன் பாதையிலிருந்து யூ டர்ன் எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ரவீந்திரன் துரைசாமி இதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. 2 அஸ்திரத்தை எடுத்தாங்க, 2ம் தோல்வி அடைந்த பிறகு 3வது அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. ஒன்று இன்னொன்று இதில் இருக்கிறது, பாஜக ஏன் அமைதியா இருக்குன்னா தேவைப்படுகிற போது அப்படி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா எடுப்பாங்க, ஆனா அது தனக்கு பலனா இருக்கிறப்ப எடுப்பாங்கன்ற கேள்வி ஒன்று. ஆசீர்வாதம் அவர்கள் சொல்றது இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு, எக்ஸிகியூஷன்ல சிக்கல்கள் இருக்குன்றத பார்வை. அதாவது என்னை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் அவர்கள் மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிந்திப்பவர்கள். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தையோ ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய நலனையோ நினைத்து பார்க்காதவர்கள். அவர்களுடைய வழிபாடு என்பதும் அவர்களுடைய கோட்பாடு என்பதும் மனு தர்மம் தான். அதை பாதுகாப்பதன் மூலமாக தான் அவர்களுடைய கோட்பாடும் கொள்கையும் பாதுகாக்கப்படும் என்பதில் எப்போதும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால் ஆரம்பத்திலிருந்து எப்போதுமே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலையை அவர்கள் தான் முதலில் எடுத்தார்கள், எப்போதும் எடுப்பாங்க. மண்டல் கமிஷன் நடவடிக்கை பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு அன்றைக்கி விபி சிங் அவர் செய்யும்போது அதில் ஆதரவு தெரிவித்தவர்கள் அதனுடைய ஆதரவில் தான் அந்த ஆட்சியே நடந்தது. ஆனால் அதை விரும்பாத இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வட மாநிலங்களில் முன்னேறிய வகுப்பினரை தூண்டிவிட்டு மாணவர்களை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, அதே மாதிரி அங்கே இன்னொரு விஷயமும் அவங்க பண்ணாங்க. அதை திசை திருப்புவதற்காகவே அயோத்தி பிரச்சனையை கையில் எடுத்து நேரடியாக தெரிஞ்சு பார்வை. நாங்கள் இங்கே யூடியூப் நான் கேட்கறது இப்போ உடச்சே பேசுவோம். இடபிள்யூஎஸ் வருகிற போது என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஆதரித்த போது என்ன சொன்னாங்கன்னா வட மாநிலங்களில் உயர் வகுப்பினர் இங்கே தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது, அங்கே நிறைவாகவே இருக்கிறாங்க, அதனால நம்ம ஆதரிக்காட்டி தேர்தலில் ஒரு நெருக்கடி வரும்லாம் சொல்றப்ப நீங்க தொடர்றீங்களா அந்த தேன்கூடு காங்கிரஸே தாக்குறதுக்கு சிக்கல் அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா? கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துறாதா இந்த கோரிக்கை? இல்லை, நான் எங்களுடைய கொள்கை என்பது தேர்தல் அரசியலையோ தேர்தல் நலன்களையோ நீங்கள் அதை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். எங்களுடையது அந்தோதய நலன்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் சர்வோதய வளர்ச்சி ஏற்படும்னு காந்தி சொன்னார் இல்லையா? அந்த காந்திய நம்பிக்கையில் கொண்டவங்க நாங்கள். இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள், பலவீனமாக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியான சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுடைய நலன் மேம்பாடு அடைஞ்சால் தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் வளர்ச்சி அடையும் அப்படின்றதுல காந்திக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து அதை கோட்பாடை கொண்டு வளர்ந்த எங்களுக்கு இந்த அரசியல் கணக்கீடெல்லாம் இல்லை. இன்னும் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இவர்கள் யாருக்கு ஆதரவானவர்கள் அப்படின்றதுல நீங்கள் சொன்ன அதே நாளுக்கு வர இடபிள்யூஎஸில் எல்லா இடஒதுக்கீட்டுக்கும் ஒரு காலவரம் இருந்தது. அம்பேத்கர் அந்த இடஒதுக்கீடு சொல்லும் போதே 10 ஆண்டுகள், அதுக்கப்புறம் அதை நீட்டிக்கிட்டே வந்தாங்க. இப்போது 2030 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் நிறைவேற்றிய இந்த முன்னேறிய வகுப்பினருக்கான இந்த 10% இடஒதுக்கீடு சொன்னாங்க இல்லையா, அதில் எங்கேயாவது காலவரம்பை சொல்லியிருக்கிறார்களா? அதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ யாருக்கான ஆதாயத்தை, யாருக்கான நலனை பாதுகாப்பதில் இவர்களுடைய எண்ணம் இருக்கிறது அப்படின்றது தான். அண்ணன் சொல்லும்போது சொன்னார், அவர் தேர்தல் நேரத்தில் இழிவானதுன்னு, இழிவான சாதின்னு சொல்லலையே, அவர் இழிவான வகுப்பை சேர்ந்தவர்னு சொல்லலையே. இழிவான எண்ணம் கொண்டவர்களை எப்படி சொல்ல முடியும்? ஒரு பாராளுமன்றத்தில் அனைத்து சாதியினருக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி ஒரு தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் பேசி கொண்டிருக்கிற போது சாதி பற்றி தெரியாதவரெல்லாம் சாதியை பேசுகிறார்கள்னு அதை சொல்கிறத ஒரு பிரதமர், அதுவும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் எப்படி அதை அவர் ட்வீட் பண்ணுவார்? இல்லை, இப்போ இதில் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இழிவான எண்ணம் அது இழிவான எண்ணம் இல்லையா? பாராளுமன்ற உரிமைகளை, அது மரபுகளை மீறுகிற ஒரு பிரதமர் எந்த எண்ணத்தில் அவருடைய பேச்சை எல்லோரும் நீங்கள் கவனிக்கணும், கேட்கணும் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு எல்லாருக்கும், அது இழிவான எண்ணம் இல்லையா? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை ஒரு பிரதமர் ஆதரிக்கிறதுன்றது பாராளுமன்றத்தை மதிக்கிற செயலாது. ஆக இதை இது மாதிரியான நடத்தைகளை இழிவான செயல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அத்வானி மீது தாக்கியதில்லை, வாஜ்பாயின் மீது நாங்கள் தாக்கினதில்லை, ஆனால் இவரை நாங்கள் குறிவைத்து தாக்குறோம் என்றால் அவர்கள் உண்மையாக எதிர்க்கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் நடத்தினார்கள். இவர் எதிர்க்கட்சியை என்ன மாதிரி கையாளுறார் அப்படின்றத நாடே பார்த்து கொண்டிருக்குது. அப்போ இழிவான செயல்களை செய்கிறவர்களை, இழிவான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்களை அப்படி குறிப்பிட்டு சொல்வதில் என்ன தவறு? ஒப்பீடு வருகிற போது நீங்க பாராட்டுறீங்களா என்னன்னு தெரியல. இப்போ வாஜ்பாய் அத்வானி அவர்கள் எதிர்க்கட்சியை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. இல்லை, இவர் சொல்றது ஒப்பிடுதலுக்காக சொல்றேன். அதாவது அரசியல் மாண்பு என்பது வேறு. ஒரு இடத்துல அரசியல் மாண்பு ஒரு அவையில் அந்த அவையின் கண்ணியத்தை காப்பதில்
அதுல நீண்ட காலமாக உறுப்பினர்களா இருக்கிறவங்க அது அந்த செயல்ல இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பிரதமராக இருந்தவர், இது மாதிரி செய்தது தவறு அப்படின்றதுதான் சரி பாயிண்டடா. இந்த தலைப்புக்குள் வருகிறது பாஜக என்ன யோசிக்குது, எதற்காக இதை கடத்துதுன்றீங்க? இப்ப ஆசீர்வாதம் அவர்கள் சொல்றாங்கல்ல, இது நிறைய ப்ராசஸ் இருக்கு, யோசித்து தான் முடிவெடுக்க முடியும், அது காரணம் இல்லைன்றதா உங்க பார்வை? அவர்களுடைய இந்துத்துவா கோட்டை தகர்க்கப்படும், இந்த இந்துத்துவா கனவு கோட்டை தகர்க்கப்படும், இந்துத்துவா பேரில் அவர் நடத்துகிற அந்த அரசியல் வந்து வீழ்த்தப்படும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இது எல்லா பகுதிகளிலுமே அவர்களுக்கு வந்து இருக்கிற அச்சம் என்பது அதுதான். தேசம் முழுவதுமே இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்தது? மணிப்பூர்ல அந்த மக்கள் இவர்கள் கையாண்ட விதத்தில் அவர்கள் எதிர்ப்பு காமிக்கலையா? ஆக எல்லா இடங்களிலும் இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இவர் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னமும் சொல்கிறேன், ஒரு முன்னேறிய சமுதாயத்தில் இருந்த மோடியைத்தான் அவர்கள் ஓபிசி வகுப்புக்கு மாற்றி அவரை ஓபிசியினுடைய பிரதிநிதியாக மக்கள் முன் நிறுத்தினார்கள் என்பது அரசியல் வரலாறு. போயிட வேண்டாம், தலைப்பு நேரமின்மை. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.